முக்கியமான உறுப்பு நுரையீரல். நுரையீரல் புற்றுநோய் ஏற்பட காரணம் என்ன? நுரையீரல்ல வேறு என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? அப்போ நுரையீரல் புற்றுநோயினுடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்கும்? அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவை? அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசியிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் டொமினிக் ஜோசப் நம்ம கூட இருக்காங்க. மேலும் பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் அருள் முருகன் நம்ம கூட இருக்காங்க. ரெண்டு பேர்ட்டையும் பேசலாம். நான் சொன்ன மாதிரி நுரையீரல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அப்போ நுரையீரலை டிஃபைன் பண்ணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? லங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் வாலில் இருக்கும். இதயத்துக்கு நம்ம 2 லங்குக்கு நடுவில் இதயம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 3 பாட்டை நம்ம பிரிப்போம். ஏர்வே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் கைமா, அதுக்கப்புறம் வந்து ப்ளூரா, ஸோ இன்டர்சிஷியம், இந்த மாதிரிலாம் பிரிப்போம். ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான பகுதி நம்மளுடைய நுரையீரல். அப்போது நுரையீரலில் பொதுவாக என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது டாக்டர்? லங்கில் வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக நிமோனியா அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லலாம். அப்புறம் டியூபர்குலோசிஸ்ங்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரதுக்கு காமன். இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் தாண்டி நம்ம நுரையீரல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புற்றுநோய் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நம்மளால் மறக்க முடியாது. அப்போது நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய்க்கான காரணம் என்ன? முக்கியமான காரணம் வந்து புகைப்பிடிக்கிறது. புகைப்பிடிக்கிறதுல நிறைய பேருக்கு நுரையீரல் புற்றுநோய் வருது. மற்ற புற்றுநோய்களும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் நுரையீரல் புற்றுநோய் வருது. அப்புறம் வந்து சில ஆக்குபேஷன், சில வேலைகளில் இந்த ஆஸ்பெஸ்டோஸ்ன்னு ஒரு பொருள் இருக்குது. நம்ம யூஸ்வலாக ரூஃப் உடைய டைல்ஸ்க்கெல்லாம் போடுவோம். கப்பல் ஷிப்யார்டில் வேலை செய்கிறவங்க வந்து நிறைய ஆஸ்பெஸ்டோஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. அவங்களில் வந்து நுரையீரல் புற்றுநோய் வருது. இந்த எந்த காரணமும் இல்லாமல் புகைப்பிடிக்காமல் இந்த ஆஸ்பெஸ்டோஸ்க்கு எக்ஸ்போசர் இல்லாமல் கூட நிறைய பேர், முக்கியமாக பெண்களுக்கும் இந்த நுரையீரல் புற்றுநோய் இப்போ சமீப காலத்தில் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. அது வந்து உடம்புல இருக்கிற சில ஜெனட்டிக் மாற்றங்களால் புற்றுநோய் வருது. நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னா அந்த நுரையீரல் புற்றுநோய் வந்த பிறகு அந்த நுரையீரலில் என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும்? நுரையீரலில் ஒரு மாஸ் மாதிரியான ஒரு லீஷனாக வந்து பார்த்தோன்னா ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அதனால் லங்கோட வந்து ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ என்ன மாதிரி சிம்டம்ஸோடு ப்ரெசென்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பல், சளி, மூச்சு வாங்குறது, இரும்புறப்ப சளியில் வந்து ரத்த கலந்து வர்றது, எடை வந்து குறையிறது, அப்புறம் நெஞ்சு வலிக்குது, அந்த மாதிரி சிம்டம்ஸோடு ப்ரெசென்ட் ஆவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லங் கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மருத்துவ அணுகி பரிசோதனை பண்ணுறது மூலிமா ஏர்லியராக நம்ம லங் கேன்சரை டிடெக்ட் பண்ணலாம். உடனே சிம்டம்ஸ் வந்து தெரியாது. சம் இண்டிவிஜுவலில் வந்து ஏர்லியராக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸே வரும். ஸோ ஏர்லியராக வந்து பார்த்தா ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவலில் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறது மூலிமா ஏர்லியராக வந்து டிடெக்ட் பண்ணலாம்.